வணக்கம் நண்பர்களே. எங்கள் முழுமை அறிவின் சார்பிலே நண்பர் தில்லை செந்தில் பிரபு அவர்கள் நடத்தும் தியான யோக வகுப்புகள் இந்த ஜனவரி இறுதியிலே நிகழ உள்ளன. நாங்கள் அறிவார்ந்த தத்துவ கல்விக்கான வகுப்புகளைத்தான் தொடங்கினோம். ஆனால் அந்த வகுப்புகளை தொடங்கி முன் செல்லும் போதுதான் இங்கே கற்றுக்கொள்வதற்கு பலவிதமான பிரச்சனைகள் இருப்பது எங்களுக்கு தெரிய வந்தது. முதல் பிரச்சனை, பலவிதமான உளச்சோர்வுகளும் அதன் விளைவான உடல் சிக்கல்களும் கொண்டவர்களால் ஆழ்ந்து எதையும் கற்க முடியவில்லை. அவர்கள் மேலோட்டமான வாசிப்பில் மணிக்கணக்காக செலவிடுகிறார்கள். ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாவிலும் அமர்ந்து எதையாவது அர்த்தமில்லாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், இதை படித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் படிக்க முடியவில்லை. ரீல்ஸ் பார்க்க முடிகிறது, கூர்ந்து படிக்க முடியவில்லை. என்ன பிரச்சனை என்று பார்த்தால் உள்ளத்தை குவிக்க முடியவில்லை. உள்ளம் குவியாததனால் சரியாக தூக்கம் இல்லை. சரியான தூக்கம் இல்லாதனால் உடல்நல சிக்கல்கள், கழுத்து வலி, இடுப்பு வலி, கண்களின் பிரச்சனைகள். ஆக ஒட்டுமொத்தமாக பயில்வதில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்காமல் பயிற்சியை அளிப்பதில் பயனில்லை என்ற முடிவுக்கு வந்துதான் யோகா தியான பயிற்சிகளை அளிக்க தொடங்கினோம். நண்பர் தில்லை செந்தில் பிரபு அவர்கள் யோகா தியான பயிற்சிகளில் 20 ஆண்டு கால பழக்கங்குடையவர். ஒரு நவீன யோக தியான முறை அது. உடலுக்கான யோக முறையும் உள்ளத்திற்கான தியானமும் கலந்த ஒரு பயிற்சி முறை இது. இந்த பயிற்சி முறை இதற்கு முன் 10 முறைக்கு மேல் நடந்து உள்ளது. 300 பேருக்கு மேல் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே அது பயனளித்ததாக தொடர்ந்து எதிர்வினைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே தான் தொடர்ந்து இவற்றை நடத்தி கொண்டிருக்கிறோம். இவற்றுடன் இணைந்து தத்துவம் மற்றும் பிற கலைகளை கற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய அளவிலே பயனளிப்பதாக நண்பர்கள் சொல்கிறார். இந்த தியான முறைகளை நீங்கள் இணைய வழியாக கற்றுக்கொள்ளலாமா? இணையத்தில் இதை கற்றுக் கொடுப்பதற்கு ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இணையம் வழியாக வருவது ஒரு பிம்பம். அது நீங்கள் எதையாவது கற்பனை செய்து கொள்ள உதவுமே வழியே உண்மையான பயிற்சியாக அமையாது. ஒன்று, அதற்கான இடம், தனி இடம் வேண்டும். அங்கு சென்று தான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடம் தியானம் கற்பிப்பதற்கு உகந்த ஒரு தனித்த அழகிய இடமாக இருக்க வேண்டும். 2, நேரடியாக ஆசிரியர் உங்கள் முன் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஆசிரியரை தெரிந்திருக்க வேண்டும். அதைவிட ஆசிரியருக்கு உங்களை தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அவர் வழி நடத்த வேண்டும். நீங்கள் செய்யும் பிழைகளை அவர் சுட்டி காட்ட வேண்டும். நீங்கள் தியான பயிற்சி, யோக பயிற்சி செய்யும் போது வரக்கூடிய தனிப்பட்ட உடல் சிக்கல்களை அவரிடம் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு இடம் இருக்க வேண்டும். எப்போதும் அவர் உங்களுக்கு வழிகாட்டியாகவும் துணையாகவும் உடன் இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு ஆசிரியரைத்தான் நாங்கள் தில்லை செந்தில் பிரபு அவர்களை முன்வைப்பதனூடாக உங்களுக்கு அளிக்கிறோம். இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள ஆர்வமுடையவர்கள், குறிப்பாக இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம். நன்றி.